ஸோ சூப்ஸ் ஸ்பைடர்மேனை அதுவும் ஸ்பைடர்மேன் 4 படத்தோட செட்லேயே போய் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குதுன்னு சொன்னால் அந்த சான்ஸை நீங்கள் விடுவீங்க? ஸோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு தான் இப்போ எல்லாருக்குமே கிடைக்க போகுது. ஆனால் அதுக்கு நீங்கள் ஒரு 8000 செலவு பண்ணணும், பரவாயில்லையா? உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஸ்பைடர்மேன் 4ஓட ஷூட்டிங் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க, அதுவும் லண்டனில் அப்படின்ட்டு. ஸோ அதை முன்னிட்டு ஒரு கிவ் அவே மாதிரி நம்ம டாம் ஹாலண்ட் ஒரு டீம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குறைவான என்ட்ரிஸ் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் செலக்ட் ஆகி போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்பைடர்மேன் 4 செட்லேயே போய் டாம் ஹாலண்டை பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அவர் கூட உட்காந்து டின்னர் சாப்பிட்றதுக்கும் ப்ளஸ் வந்து அவர் கூட நீங்கள் வந்து பேசுகிறதுக்கான வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் மட்டும் அதில் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்களே உங்கள் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே பார்த்துப்பாங்க, உங்களுக்கு ஹோட்டலும் புக் பண்ணி கொடுத்துருவாங்க. பட் நீங்கள் போய் அவரை பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வரலாம். அண்ட் நீங்கள் அந்த செட்லேயே இருக்கலாம், செட் பிக்ஸையும் நீங்கள் உங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். பட் அந்த செட் பிக்ஸ்லாம் வந்து படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அனுப்புவாங்க. பட் ஆனால் உங்களோட மெமரிஸாக நீங்கள் அதை எடுத்து வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஸ்பைடர்மேன் ஹோம் கம்மிங்லேருந்து ஸ்பைடர்மேன் 4 வரைக்கும் உள்ள எல்லா படத்தோட போஸ்டரும் அஃபிஷியல் போஸ்டர்ஸை சைன் பண்ணி கொடுப்பாங்க. கேட்க நல்லா இருக்குல்ல? பட் ஆனால் ஆக்சுவலி இது வந்து பயங்கர காம்படிஷன் இருக்கும். இதில் நம்ம கிடைக்குமாங்கிறது டவுட்டு தான். பட் ஆனால் கிடச்சிதுன்னா வந்து ஒரு மிகப்பெரிய இதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் அது 8000 செலவு பண்ணணும். நீங்கள் செலவு பண்ண ரெடியாக இருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக பண்ணி போய் பாருங்கள். அப்படி போய் டாம் ஹாலண்டை மீட் பண்ணிங்கன்னா அப்படியே நம்மளை பற்றி கொஞ்சம் சொல்லி விடுங்க, நம்மளை பற்றி இந்தியாவில் ஒரு ஸ்பைடர்மேன் இருக்கார் அப்படின்ட்டு. மேலும் விவரங்களுக்கு நீங்கள் டாம் ஹாலண்டோட இன்ஸ்டாகிராம் பேஜை போய் பாருங்கள், அவரோட பயோலேயே அதோட லிங்க் இருக்குது.